அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர் அரசு சம்பளத்தில் அரசியல் பிரமுகர் வீட்டில் வேலை பார்ப்பதாக மருத்துவர் ஒருவர் ஆடியோ வெளியிட்டிருப்பது தென்காசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 4 மஸ்தூர் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதில் ஈஸ்வரன் என்ற மஸ்தூர் பணியாளர் பணிக்கு வராமல் அங்குள்ள அரசியல்வாதி வீட்டில் வேலை பார்த்து வருவதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அங்கு பணியாற்றும் மருத்துவர் ஒருவர் ஆடியோ வெளியிட்டுள்ளார். அங்க ஒரு 4 கொசு மருந்து ஒழிப்பு பணியாளர்கள் வேலை செய்றாங்க. ஆனா 3 பேர் தான் டியூட்டிக்கு வராங்க, ஒருத்தர் வர்றதே இல்லை. சம்பளம் ஆனால் 4 பேருக்கும் போடுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு மொத்தம் 3 பேர் சொன்னாங்க, இல்லை அவர் வரமாட்டார், வேற எங்கேயே வேலை செய்கிறார் சார். நான் வேற எங்கம்மா வேலை செய்கிறாருன்னு கேட்டால் அதுக்கடுத்து தான் தெரிஞ்சது அவர் ஒரு லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறாரு. அங்கே என்ன வேலை செய்கிறாருன்னா, அவர் வீட்டுக்கு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, அவர் வீட்டு மாடுகளை குளிச்சாட்டுறது, இந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சம்பள ரிஜிஸ்டரில் அப்டேட் பண்ணி பார்த்தா இன்னைக்கு சம்பளம் ஏறல சார் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. என்னடா சம்பளம் ஏறலன்னு பார்த்தா இவங்க வழக்கம் போல அந்த லோக்கல் அரசியல்வாதி வீட்டில் வேலை செய்கிறவருக்கு தான் சம்பளத்தை ஏற்றி விட்டுருக்காங்க. அந்த அரசியல்வாதிக்கு சாதகமான ஒரு நபருக்கே சம்பளத்தை ஏற்றி விடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல? அந்த அம்மா உண்மையிலே இன்னைக்கு தேதி பார்த்தாகுது,